இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இந்த விநாயகர் கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விநாயகர் கோயில் வந்து வீசா பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இங்கே வந்து வேண்டுற எல்லாருக்குமே வந்து வீசாஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆக்சுவலாக மேப்லேயே வந்து வீசா பிள்ளையார் கோவில் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே வேண்டி அவங்களுக்கு வந்து அப்ராட் போகிறதுக்கான வீசாஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேச்சு வழக்கில் விசாக பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம வீசா பிள்ளையார் கோயிலில் இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இனிமேல் வருகின்ற காலத்தில் எல்லா வீசாஸும் நமக்கு அப்ரூவ் ஆகும்ட்டு வேண்டிகிட்டு போவோம். ரிஜெக்ஷன் இல்லை இருக்கும், பட் இருந்தாலும் பெரிய பெரிய வீசாஸ் வந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை நம்மளும் வேண்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்போம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகுதுங்க. நட சாத்தியிருக்கு, பட் வெளியால் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே போவோம். விநாயகர் கோயில் ஒட்டின பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் இன்டர்நேஷ்னல் விஹாரையா அப்படின்ட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இதுவும் க்ளோஸுங்க. பூட்டு போட்டிருக்காங்க. இதை போட்டிருக்கு பாருங்கள்.